எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன், ஐ எம் ஃபைன், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். பட் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கே சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய் அதுதான் இந்த ஐ எம் ஃபைன் அப்படிங்கிறது. ஓகே, இப்படியும் சொல்லலாம், நம்மளை ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஐ எம் ஃபைன் அப்படிங்கிறது. பட் எதுக்காக சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம்? ஏன்னா பயம், மற்றவங்க நம்மளை எதுவும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், தாழ்த்தி குறைச்சி மதிப்பிட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், ஏளனமாக பார்த்துருவாங்களோங்கிற பயம், இல்லை ஒரு மாதிரி அப்படியே சிம்பத்தியோட பரிதாபமாக பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை குறைச்சி மதிப்பிட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம், நம்மளை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயம், நம்மளுடைய சுயத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு பயம், நான் இப்படித்தான் அப்படின்ட்டு வெளியில் யாருக்குமே காட்டாமல் வச்சுக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பயம், இன்ன வரைக்கும் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் வச்சுக்கிறதுல ஒரு பயம், பிடிச்ச ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு பயம், பிடிச்ச பர்சன்ட்டை லவ்வை சொல்கிறதுக்கு பயம், ஹார்டஸ்ட் கான்வர்சேஷன் நம்ம ஒய்ஃப்கிட்டையோ ஹஸ்பண்டுக்கிட்டையோ லவ்வபிள் பார்ட்னர்கிட்டையோ ஹார்டஸ்ட் இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்ட்டு உட்காந்து பேசுகிறதுக்கு பயம். அப்படி பேசினா அவங்க எங்கே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், நம்ம லைஃபே முடிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், குட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் லைஃப்பில் எடுக்கிறதுக்கு பயம். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் குட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம், இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு பயம், மிகப்பெரிய பயம். இது எல்லாமே தெரிஞ்சும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஃபைன், ஓகே, அஃபர்மேஷன் பாசிட்டிவ், ஓகே. பட் இந்த ஐ எம் ஃபைனுங்கிற அந்த ஒரிஜினல் உண்மைத்தன்மை எப்போ தெரியுமா வரணும்? இந்த பயத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம சொன்ன அந்த விஷயத்தை ஃபுல்லாக நீங்கள் பண்ணி பாருங்களேன், கிறிஸ்டல் கிளியரான ஒரு சூப்பர்பான ஒரு லைஃப் நம்மளால் இது பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், சின்னதாக யோசிச்சு பாருங்கள். இப்போ சொன்ன ஒரு உங்களோட ரானஸை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? இத்தனை நாளாக மாஸ்க் போட்டுட்டு இருந்தது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இது தாண்டா நான் அப்படின்ட்டு நம்மளுக்கே சொல்லும்போது இப்போ தானே ஒரிஜினல் லைஃபே கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம சொல்லலாம், ஹவ் ஆர் யூ அப்படிங்கும்போது ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஹவ் ஆர் யூ?